மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்பாளரை அதிமுக அறிவித்திருக்கிறது. அந்த வகையில் திரு தம்பிதுரை கான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. மாநிலங்களவை தேர்தலில் தம்பிதுரை மீண்டும் போட்டியிடுகிறார். அதே போன்று அதிமுக கூட்டணியில பாமகவிற்கு ஒரு இடத்தை ஒதுக்கீடு செய்திருக்கிறது அதிமுக. தற்போது அதற்கான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. நாளை மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில திமுகவில் சற்று நேரத்திற்கு முன்னதாக திமுக சார்பில் 2 பேர் மாநிலங்களவை வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டார்கள். அந்த வகையில் தற்போது அதிமுகவிலும் மாநிலங்களவை வேட்பாளரை அறிவித்திருக்கிறது அதிமுக. மு தம்பிதுரை தற்போது மாநிலங்களவைக்கான வேட்பாளராக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில பாமகவுக்கு ஒரு மாநிலங்களவை இடத்தை ஒதுக்கி தந்திருக்கிறது அதிமுக. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். விவரங்கள். அவை 2 இடங்கள் அதிமுகவுக்கு கிடைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு இடம் தம்பிதுரை அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று அறிவித்திருக்கிறார். தற்போது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று அறிவித்திருக்கிறார். தற்போது அதாவது நடப்பு நாடாளுமன்ற இருக்கக்கூடியவர் அவரும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து அவர் அந்த பதவிக்காலம் முடியும் சூழ்நிலையில் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டு இருக்கிறது. நாடாளுமன்றத்தின் மூத்த உறுப்பினராக அனுபவமிக்க நபராக இருக்கக்கூடியவர். அடுத்தபடியாக அதிமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். சுபாஷ், அதே நேரத்தில் தற்போது பாமக தரப்புல யார் இந்த மாநிலங்களவை வேட்பாளர் போட்டியில இடம்பெற போகிறார்கள்? அன்புமணி ராமதாஸ் தரப்புக்கு ஒதுக்கப்பட்டிருந்தாலும் பெரும்பாலும் அவர்தான் அன்புமணி ராமதாஸ் தரப்புக்கு ஒதுக்கப்பட்டிருந்தாலும் பெரும்பாலும் அவர்தான் போட்டியிடுவார், அவருக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு தகவல் இருக்கிறது. மாநிலங்களவையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இடம் ஒதுக்கீடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையின் மூலமாக சொல்லியிருக்கிறார். இந்த அறிக்கையின் மூலமாக அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் தரப்புக்கு ஒரு இடமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர் இந்த இடத்துக்கு போட்டியிடுவார் என்று நாம் நேற்றே இந்த செய்தியை பதிவு செய்திருந்தோம். அதே போல தம்பிதுரை தான் மீண்டும் இந்த மாநிலங்களவை தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்று நேற்றே நாம் சொல்லியிருந்தோம். அதன்படியாக இன்று அறிவிப்புகளும் அதை சார்ந்தே வந்திருக்கிறது. ஒரு மூத்த நாடாளுமன்ற உறுப்பினராக பல ஆண்டுகளாக ஜெயலலிதா காலம் தொட்டு அதற்கு முன்பாகவும் அவர் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து செயல்படக்கூடியவர். அதே போல நாடாளுமன்றத்தினுடைய 2 அவைகளிலும் இருந்தவர். ஆகையால் அவருக்கு இந்த தன்மைகள் எல்லாமே புரியும். நீங்கள் கேட்டது போல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அன்புமணி ராமதாஸ் தான் இதில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நன்றி சுபாஷ். பேசுவோம்.